வணக்கம், பிரியமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன ட்ரிப் அப்படின்னா, குன்னூர் போயிட்டு ஊட்டி போலான்னு தான் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா கோயம்புத்தூர் போய் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட வீட்ல வந்து நாங்க தங்கிட்டு, அங்கருந்து குன்னூருக்கு கிளம்பி, குன்னூர்லேருந்து ஒரு நாள் ஸ்டே, அப்புறமா குன்னூர்லேருந்து ஊட்டி போயிட்டு திரும்பி குன்னூர்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, திரும்பி நாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா சென்னைக்கு வந்துடுற மாதிரி தான் அந்த டூர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. எங்கள் அண்ணனுக்கு போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் அண்ணன் போர்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்படியே அதே நாள் மத்தியானமே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதனால தான் நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் மத்தியானம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நைட்டு வந்து சேலமில் இருக்க செல்வி மெஸ்ஸில் சாப்பிட்லான்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அண்ட் நைட்டும் ஆயிடுச்சு, செல்வி மெஸ்க்கும் வந்தாச்சு. செம ஸ்மெல்லு. நான்வெஜ்க்கு பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னா செல்வி மெஸ் அட் சேலம். அதாவது இது சேலம் ஸ்டார்டிங்லேயே இருந்துரும். அந்த ஹைவே கிட்ட தான் பக்கத்துல தான் இருக்கும். நீங்க திருமணம் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா சென்னையிலேருந்து சேலம் வரீங்கன்னா இங்க கண்டிப்பா நீங்க வந்து வரலாம். நைட் அதுவும் வந்தீங்கன்னா பெஸ்ட் கறி தோசை கிடைக்கும். சூப்பரா சாப்பிட்டுட்டு ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு கிளம்பிடலாம். ஸோ நாங்க கிளம்பி ஒரு பெட்ரோல் போடுறதுக்கு தான் நாங்க வந்திருந்தோம். யா ஃபைனலி நாங்க வந்து கோயம்புத்தூர், அதாவது 11 மணி 12 மணி போல நாங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட வீட்ல இருந்தோம். அண்ட் தென் காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் நாங்க வந்து எந்திரிச்சு குன்னூர் போயிடலான்னு எந்திரிச்சிட்டோம். கிளைமேட்டே சூப்பரா இருந்தது கோயம்புத்தூர்ல. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். போற வழி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செமையா இருந்தது. போற வழியில அப்படியே மெக்டொனால்ட்ஸும் இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோம். பட் என்னால எடுக்க முடியல. ஏன்னா அங்க ரொம்ப க்ரௌடடா இருந்தது மெக்டொனால்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து குன்னூர் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச வழியில நாங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம். நான் வந்து போட்டிருந்தேன் இல்லையா ஒரு சர்க்கிள் மாதிரி, அங்கே தான் இருந்தது. போகிற வழியில இந்த ட்ரீஸையும் பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. இதுதான் குன்னூர்ல பாதி இடத்துல இருந்தது. ஸோ நாங்கள் குன்னூர்ல எங்கே இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு டூரிசத்தில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ரூம்ஸ் எல்லாம். ஸோ ரொம்பவே நீட்டாக இருந்தது. இது ஆக்சுவலி ப்ரைவேட் ஹோட்டலில் தான் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. எல்லாமே லைக் 5 ஸ்டார் லெவலில் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வந்து இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. பிகாஸ் தமிழ்நாடு டூரிசம்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் ரூம்ஸ் இருக்கும்னு நினச்சோம். பட் ரொம்பவே அழகாக இருந்தது. நான் காமிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு வார்ட்ரோப், ஒரு டேபிள், அப்புறமா வார்ட்ரோப்குள்ள ஒரு ஆளே போய் நிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸு, அப்புறமா ஒரு பிக் மிரர், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டூலும் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா டிவி, அப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கபோர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா டேபிளில் வந்து கெட்டில், அப்புறமா அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க காஃபி மேக் பண்ணுறதுக்கு. அப்புறமா சேர், சோஃபாஸ். அப்புறமா இது வந்து ஆக்சுவலி ஹில் வர்த் ரெசார்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹில் வர்த் ரெசார்ட்னு எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா வந்து இங்கே வந்து அவ்வளோ அழகான வியூ இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த வியூ. ரெஸ்டாரண்ட்ஸுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் பெட்ஸ், கண்டிப்பாக பெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்து அந்த ஹோட்டல் ரூமில் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சரி மத்தியானம் ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் அப்படி கிளம்பி வந்தது தான் பகேச்சான்னு ஒரு ஹோட்டல். பார்க்கவே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது எல்லாமே. நாங்கள் என்ன நினச்சோன்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கே, ஒர்த் இருக்குமா இல்லை என்னன்னு தெரியாமல் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். சரி ஃபஸ்ட்டு பார்க்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து சைனீஸ் ஸ்டைல் டிஷ்ஷஸ்லேயே போனோம். சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் சிஸ்லிங் ப்ரௌனியும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே குன்னூர் சுற்றி பார்க்கலாம், ஏன் இந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் தான் வந்திருந்தோம். போகிற வழியில் அவ்வளோ கடை இருந்தது. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஜூஸ் கடை, அப்புறமா வந்து நிறைய ஸ்பைசஸும் வித்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட சில்ட்ரனுக்கு வந்து 20 ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட், அடல்ட்ஸ்க்கு வந்து 40 ருபீஸ். வியூ வந்து சூப்பராக இருந்தது. டால்ஃபின் நோஸ்னு எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா அங்கே நின்று பார்க்குற இடம் டால்ஃபின் மாதிரி இருக்கும், அந்த நோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் டால்ஃபின் நோஸ்னு கூப்பிட்றாங்க. அண்ட் நாங்கள் பார்த்துட்டு வர வழியில் இந்த வாட்டர் ஃபால் மாதிரி குட்டியாக நாங்கள் ஒன்று பார்த்தோம், அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு வர பிளேஸ்க்கு என்ன அப்படின்னா லேம்ஸ் ராக். ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன். குன்னூர்லேயே நான் வந்து பெஸ்ட் விசிட்டிங் பிளேசஸ்க்கு போடும்போது ஃபஸ்ட்டு வந்தது இந்த லேம்ஸ் ராக் தான்.
ஸோ கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நடந்து போனதுக்கு வர்த்து தான். பட் நாங்கள் போன நேரத்தில் வந்து கிளைமேட் லைக் நாங்கள் மார்ச் மந்த் போகிறது இல்லையா, ஸோ அதனால கிளைமேட் இல்லாதனால அந்த லேம்ஸ் ராக் வந்து சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பட் கிளைமேட் மட்டும் வந்துச்சுன்னா அந்த பிளேஸ்க்கு போகிறதே வர்த்து தான். ஸோ இங்கேயுமே சேம் ப்ரைஸ் தான். சில்ட்ரனுக்கு 20 rupees, அடல்ட்க்கு 40 rupees. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே வர்த்து தான். பட் கிளைமேட் இருக்க போகும்போது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் அப்படின்னு தான் இருக்கும். கண்டிப்பாக கிளைமேட் இருக்க போகும்போது வந்தீங்கன்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நடந்து போகிற வழியே சூப்பராக இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்படி ஒன்றும் கிளைமேட் மோசமாக இல்லை. பட் மிஸ் வர அளவுக்கும் கிளைமேட் இல்லை. மீடியமாக ரொம்ப கூல்டாக இருந்தது. ஸோ நம்ம வந்தாச்சு. லைக் என்னோட வீடியோவில் ஹார்ஸ்லி ஹில்ஸ்னு ஒன்று போட்டிருப்பேன். அதில் ஒரு விசிட்டிங் பிளேஸில் வந்து இந்த மாதிரி தான் ராக் மாதிரி இருக்கும். வியூ பாயிண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக மிஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ நம்மளோட லக்கு தானே மிஸ் வர்றது. பட் எங்கள் லக்கு என்னமோ சரியில்லை போல். ஸோ வரல. பட் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் காற்று செமையாக அடிச்சுது. அப்படியே நாங்கள் வந்து வெளியே வந்து மேகி சாப்பிட்டுட்டு போகும்போது பைசன் ஒன்று பார்த்தோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து வெலிங்டன் லேக் அப்படிங்கிற ஒரு இடம் குன்னூர்ல இருக்கு. ஸோ அதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு போனோம். கண்டிப்பா இதுலயும் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நான் எடுக்கல. ஸோ எனக்கு தெரியல. பட் போனதுக்கு வர்த்து தான். ஃபுல்லா டக்ஸ் இருந்தது. அதே மாதிரி போட்டிங்கும் இருந்தது. போட்டிங் வந்து பெடல் போட் மட்டும்தான் இருந்தது. ஸோ நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. சில்ட்ரன் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஏரியாஸும் வச்சுருந்தாங்க. சில்ட்ரன் மட்டுமே என்ஜாய் பண்ணக்கூடாது, அடல்ட்ஸும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணதுக்காக ஒரு குட்டி ஊஞ்சல் மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் ஸ்பெசிஃபிக்காக அது வந்து கிட்ஸ் விளாட்ற ஊஞ்சல் மாதிரி இல்லை, சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற ஊஞ்சல் மாதிரி ஸ்ட்ரெயிட் டு த லேக் வியூ மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு வந்து குன்னூரில் பிடிச்ச இடம் தான் வெல்லிங்டன் லேக். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. கண்டிப்பாக அடுத்த பார்ட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஆல். அண்ட் மறக்காமல் இந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்யூ.